தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தற்பொழுது அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் நல்லியான் தோட்டம் பகுதியில் சில வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய நல்லியான் தோட்டம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சில வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து உடைமைகளும் சேதமடைந்திருக்கின்றன. அது தொடர்பான காட்சிகளையும் நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். நாகையில தொடர்ந்து எவ்வளவு நேரமாக மழையானது பெய்து வருகிறது? மழையின் அளவு எவ்வளவு இருக்கிறது? எந்தெந்த பகுதிகள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன? இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். கௌதமி வணக்கம். நாகையில் நேற்று முதலே தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய சூழலில் இன்றும் தொடர்ந்து பரவலாக கனமழை பெய்து வருகின்றது. இந்த பகுதிகள் குறிப்பாக நல்லியான் தோட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் ஒரு சில வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கின்றது. அதனால் அந்த பகுதி மக்களுடைய அந்த இயல்பு நிலை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ள நீங்க கேமரா போகும்போதே நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு. வீட்டுக்குள்ளேயே முழங்கால் அளவுக்கு தண்ணி இருந்தால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் எப்படி சாப்பிட்டிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கலாம். ஏன்னா அவங்க முழுசா சரியா எங்களால தூங்க முடியல, சாப்பிட முடியல, எங்களால உள்ள இருக்கவும் முடியல, சரி இங்கிருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் பக்கத்துல எங்கேயும் உறவினர்கள் வீடு இல்லைன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. இரவு முழுவதும் தூங்க முடியாமல் சிரமப்பட்டதாகவும் தொடர்ச்சியாக பாத்திரங்களை கொண்டு தண்ணீரை வாரி வாரி இறைத்து வருவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வீடுகளில் இருக்கக்கூடிய துணிகள் அதே போல முக்கியமான பொருட்கள் எல்லாம் நனைந்து சேதமாகிவிட்டதாகவும் குறிப்பிடுகிறார்கள். மழை தொடர்ச்சியாக பெய்யும் போது இது போன்று சிரமங்கள் ஏற்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அனைத்து வீடுகளும் இல்லை என்றாலும் சில வீடுகள் இது போன்ற பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றது. இன்னும் தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடிய பட்சத்தில் இன்னும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பகுதி மக்கள், அந்த வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அச்சத்தில் இருக்கிறார்கள். காரணம், வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அடுப்பு உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே மழையில் நனைந்திருக்கிறது. ஸ்லாப் போன்ற அந்த மேலான இடங்களில் முக்கியமான பாத்திரங்கள், சான்றிதழ்கள், அவர்கள் முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய துணிகள் ஆகியவற்றெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதே போல அருகில் மற்ற வீடுகளில் இருக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து இன்னும் மழை பெய்தால் தண்ணீர் அதிகமாக வரும் என எண்ணக்கூடியவர்கள் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதாவது கீழே சில அடி உயரத்திற்கு தண்ணீர் வந்தாலும் அந்த வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ் போன்ற பொருட்கள் நனையாதபடி அவற்றை மேலே நகர்த்தி வைக்கக்கூடிய பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாகையை பொறுத்தவரையில் விட்டு விட்டு கனமழை பெய்து கொண்டே இருக்கிறது. தற்போதைய கள தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.